வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடந்த 200 நாட்களில் தமிழ்நாட்டில் 595 கொலை சம்பவங்கள் நடந்து இருக்குன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கார். அதை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். தமிழகத்தில் அதிகரித்து வரும் படுகொலை சம்பவங்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வரும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துவிட்டு அவர் மேலும் என்ன சொல்றாருன்னா, தேவைக்கேற்றாற்போல் சந்தர்ப்பத்திற்கேற்றாற்போல் சொல்லக்கூடிய இந்த விடியா திமுக அரசின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தராமல் அவர்களை சிரமத்திற்குள்ளாக்கி தனது நிர்வாக திறமையின்மையை நாள்தோறும் வெளிக்காட்டி வருகிறார் என்று சொல்லிவிட்டு, கடந்த 200 நாட்களாக தமிழகமே கொலைக்களமாக மாறியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 86 கொலைகளும், பிப்ரவரி மாதம் 64 கொலைகளும், மார்ச் மாதம் 53 கொலைகளும், ஏப்ரல் மாதம் 76 கொலைகளும், மே மாதம் 130 கொலைகளும், ஜூன் மாதம் 104 கொலைகளும், ஜூலை 17ஆம் தேதி வரை 88 கொலைகளும், மொத்தம் 200 நாட்களில் 595 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். தமிழகத்தில் சென்னை மாநகரில் மட்டும் 86 கொலை சம்பவங்கள் அரங்கேறி முதலாவது இடத்தை பிடித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் நடைபெறக்கூடிய சமூக விரோத செயல்களை சுட்டிக்காட்டினால் தமிழகம் அமைதி பூங்காவாகத்தான் இருக்கிறது என்று வக்கணை பேசும் திரு ஸ்டாலின் அவர்கள், நான் எத்தனையோ முறை வேண்டுகோள் விடுத்த பின்னரும் காவல்துறையினரை சுதந்திரமாக செயல்பட விடாமல் வைத்திருப்பது நாள்தோறும் நடைபெற்று வரும் கொலை சம்பவங்களின் மூலம் நிரூபணமாகிறது என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை பற்றி, அவரை கொலை செய்தவர்கள் சரணடைந்ததை பற்றி, கொலையாளியை என்கவுண்டர் பண்ணினதை பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எங்களுடைய ஆட்சியில் எந்த குறையும் இல்லை, தமிழகம் அமைதி பூங்காவாகத்தான் இருக்கு, எங்கள் ஆட்சியை எந்த கொம்பனாலும் குறை கூற முடியாதுன்னு சொல்லும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் நடந்த கொலைகளை திரு எடப்பாடி அவர்கள் பட்டியல் போட்டு காட்டுகிறாரே, இதற்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்? பிஜேபி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு, குடியிலையும் கடன்லையும் தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இருக்குன்னு சொல்றாரு. இந்த நிலைமையெல்லாம் எப்படி மாறும், எப்போது மாறும், அதுதான் தெரியல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.